ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 நாளாகவே ரொம்ப மனசு கஷ்டம். ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஒரே மண்டேலேருந்து ஒரே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கும் கூட உடம்பு முடியல. அதனால் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். தூக்கம் சரியாக வரல. அதனால் சரி மாடிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையெல்லாம் பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடுச்சு. ரொம்ப மனசு கவலையாக இருந்தாலோ இல்லை தனிமையாக ஃபீல் பண்ணாலோ ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ நான் போகிற ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தான். இயற்கையை தேடி போயிட்டு அங்கே மௌனமாக இருந்தால் என்னோடய கவலையும் தனிமையும் ஓடி போயிட்டு இந்த பிரபஞ்சமே வந்து என்னோடது போல் ஒரு சந்தோஷத்தை வந்து இயற்கை கொடுக்குங்க. இயற்கையை தேடி போகிறதுனா ரொம்ப தூரம் ஏதாவது ஒரு மலை பிரதேசம் போகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. சும்மா மாடிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு அங்கே கொஞ்சம் மௌனமாக என்னுடைய தனிமையை வந்து நான் ரசிச்சிட்ருக்கும் போது அந்த இயற்கை என்னோட பேசும். அந்த காற்றோடைய சவுண்டு, குருவி, கிளி இதோட சவுண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மன அமைதியை வந்து தருங்க. அந்த ஜில்லுன்னு காற்று என் மேலே வந்து வீசும் பொழுது அப்படியே இயற்கை வந்து என்னை வாரிய அணைச்சிக்கிறது போல் ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கும். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா என் மைண்டில் ஒரு சின்னதாக கவிதை மாதிரி ஒன்று போச்சு. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அழகிய காலை பொழுதை களவாடி அதன் அழகை ரசித்து அதோடு நேரத்தை கழித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சூரியன் தன் வெப்பத்தால் என்னை சுட்டுவிட்டு இது என்னுடையது என அழகிய பொழுதை தன்வசப்படுத்தியது. என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த காலை பொழுதை வந்து ரசிங்க இந்த வீடியோ மூலமா. சூரிய பகவான் வந்து வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம மாடியில் நிற்க முடியாது. அதனால் வந்து நம்ம கீழே போகலாம். அதுவும் இல்லாமல் காலையில் 7:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம காஃபி போட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. நைட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். காலைல எந்திரிச்ச உடனே வந்து கிச்சனுக்கு வரும்போது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக சமைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் வந்து எப்பயுமே நைட்டு தூங்கும் போது கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். அங்கே என்னோடய வீட்டில் இருந்தாலுமே அப்படி தான், அம்மா வீட்டு வந்தாலுமே அப்படி தாங்க. இதுதான் பால்கனி. இங்கேயுமே அப்பப்போ கொஞ்சம் வந்து சமைச்சிட்ருக்கும் போது கொஞ்சம் வந்து எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் அழகை வந்து ரசிச்சுட்டு அந்த காக்கா பறக்கிறது இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு நான் சமைப்பேன். அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அம்மா வந்து 2-3 நாளாக வந்து அவ்வளோவா சாப்பாடெலாம் எடுத்துக்கல. வெறும் கஞ்சி இந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டரும். அதனால் அதுதான் கொடுத்துட்ருந்தோம். அவங்க மாப்பிள்ளை வந்து இங்கே வீட்டில் தங்குறதுனால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதனால் அம்மா வந்து காலையில் வந்து மாப்பிள்ளைக்கு காஃபி போட்டு கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் பால் வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க. தம்பி ஒய்ஃபும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து நான் சமைச்சிட்ருக்கேன். இல்லைன்னா வந்து தம்பி ஒய்ஃபு இவங்க 2 பேரும் தான் சமைப்பாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தாலே வந்து சமைக்கிற வேலைலாம் நம்மளுக்கு இருக்காது. மோஸ்ட்லி அவங்க 2 பேரும் தான் சமைச்சு தருவாங்க. அதுவும் இல்லாமல் அம்மா தான் சமைச்சு தருவாங்க. அவங்க 2 பேரும் இல்லைனாலுமே அம்மா தான் சமைச்சு தருவாங்க. இப்போ அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இங்கே சமைக்கிறேங்க. அம்மா வந்து மாப்பிள்ளை மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து மாப்பிள்ளைனா உயிர். மாப்பிள்ளை வந்துட்டாலே போதும் ரொம்ப ஸ்பெஷலாக அதை கவனிக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்லாம் கூட நினைக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி சமைக்க முடியலன்னு ரொம்ப வருத்தத்தில் தான் நீ மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லா சமைச்சு கொடு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன தான் நம்ம சமைச்சு கொடுத்தாலும் அவங்க சமைச்சு கொடுத்தா தான் ஒரு திருப்தியாக இருப்பாங்க. காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோடு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து ஊற்றி வைக்க போகிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு.
வந்துருச்சு. இட்லியும் பானையில் இட்லியும் வந்து நம்ம ஊற்றி வச்சாச்சு. சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. தேங்காய் சட்னி தாங்க அரைச்சேன். தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு தாளித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா வந்து போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். குக்கர்லேயும் வந்து சாதத்துக்கு வந்து போட்டாச்சு. மாப்பிள்ளைக்கு வந்து ஸ்பெஷலாக கவனிக்கணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. மாப்பிள்ளை வந்தாலே எப்பயுமே வந்து நான்வெஜ் தான் செய்யணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட கேட்டாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் போதுமாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சிக்கனும் ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சைட் பை சைடு வந்து பாத்திரமும் விளக்கிட்டு இருக்கேன். மித்துக்குட்டி வந்து கடைக்கு போயிட்டு வந்தார். அதனால் வந்து அந்த பொருளை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. நான் வாங்கிட்டு வந்தது கரெக்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரசத்துக்கும் சிக்கன் கிரேவிக்கும் வந்து வதக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவும் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா. அதனால் அதையும் வதக்கிட்டுருக்கேன். ரசத்துக்குமே வந்து தாளிச்சிட்ருக்கேங்க. நம்மளுக்கு 1000 உறவுகள் இருந்தால் கூடங்க, நம்மளுக்கு என்ன ஒரு மன கஷ்டம் இருந்தாலுமே கூட நம்ம அம்மா மடியில் வந்து படுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வேறு ஏதாவது ஒரு டாபிக் கூட பேசி சிரிச்சிட்டு நம்ம படுத்துட்டு அந்த அரை மணி நேரத்தை செலவிடுறோம் பார்த்தீங்களா. அந்த ஆறுதல் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க. 1000 பேர் இருந்தாலும் நம்ம அம்மா போல் பாசம் வைக்க யாராலுமே முடியாது. அது என்னமோ தெரியல, நம்ம அம்மா கிட்ட போனாலே ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜியாக வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு அரவணைப்பான ஒரு இடம் அப்படின்னாலே நம்ம அம்மாவோட மடி தாங்க. நானுமே எப்பயுமே ஒரு லைட்டாக ஒரு வருத்தம் இருந்தாலோ இல்லை ஏதாவது சோகமாக இருந்தாலுமே கூட நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய கஷ்டம் எல்லாமே பறந்தே போடும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஃபீல் தான் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அதோட வாசனை பச்சை வாசனைலாம் போகணும் இல்லைங்களா. அதனால் அது வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரசம் மிளகு ரசம் தாங்க வைக்க போகிறேன். அதனால் மிளகு, பூண்டு, சீரகம் இதெல்லாமே தட்டி வச்சுட்டு வரமிளகா, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாமே போட்டு தாளித்து விட்டாச்சு. ரசம் வந்து நுரக்கூடி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அதை பார்க்கலாம். அப்பா வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிரேப்ஸும் பப்பாளி பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிரேப்ஸை வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பப்பாளி பழம் நிறைய விதைகள் இருந்துச்சு. அது வந்து நல்லா ரெட்டிஷ் ஆரஞ்சோ செம்மையாக இருந்ததுங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சைட் பை சைடு சமையலோடு சேர்த்தே வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து மதியானம் சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. பசிக்கும் இல்லைங்களா குழந்தைக்கு. அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிற கேப்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்ருக்கேங்க. இவ்வளோ வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மா வீட்டில் சமைச்சதே கிடையாதுங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. அம்மா வீட்டுக்கு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அரட்டை அடிச்சுட்டு இப்படி தான் இருப்பேன். ஏன்னா நாங்கள் வரோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மீன், மட்டன் அந்த மாதிரி வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து வாய்க்கு ருசியாக சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க. அம்மா செய்கிற பிரியாணி மாதிரி வரவே வராது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ பாசமாகவும் அன்பாகவும் எங்களை பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி தான் தம்பி பொண்ணு
பொண்டாட்டியும் கூட. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுருவாங்க. அப்பா வந்து நைஸாக வந்து முட்டையை வந்து கிச்சனில் வச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்பவே வந்து ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து எப்பயுமே அம்மா கையால் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஆம்லேட் போட்டு தருவாங்க. எங்கே நான் மறந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் முட்டையை வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கேருந்தும் அம்மா வந்து ஆம்லேட்டை போட்டு வச்சுருமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆம்லேட்டும் போட்டு வச்சுட்டேன். சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சந்தோஷம் அம்மா வீட்டில் வந்து இன்றைக்கி சமைச்சது. அம்மாவுக்குமே வந்து நாங்கள் 4 நாள் இங்கே ஸ்டே பண்ணது ரொம்பவே சந்தோஷம். என்ன ஒரு வருத்தம்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நம்ம உட்காந்து சமைச்சு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரே வருத்தம் தான். பட் வந்து நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணது அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. மித்ரன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.